வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு வெங்காய தேங்காய் சாம்பார் பண்ண போகிறோம். காய்கறிகள் எதுவும் சேர்க்காம இந்த சாம்பார் பண்ணியிருக்கோம். வீட்டில் காய்கறிகள் இல்லைன்னா இந்த சாம்பாரை ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குக்கரில் வாஷ் பண்ண 1/2 கப் துவரம் பருப்பு சேர்க்குறேன். இதில் 2 கட் பண்ண 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதில் தண்ணி சேர்க்கலாம். 350 ml தண்ணி சேர்க்குறேன். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 to 5 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த மாதிரி துருவுன மாதிரி அரைச்சிட்டு இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 5 விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ தக்காளியில் உள்ள இந்த மேல் தோலை மட்டும் எடுத்துருங்க. நம்ம ஹாஃபாக கட் பண்ணி போட்டதுனால நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். அடுத்து இந்த பருப்பையும் தக்காளியையும் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுருங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து வதங்கி மேலே வந்து லைட் ப்ரௌனாக வரணும். அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் வந்து மாறி இருக்கு. மேலே அதனுடைய தோல்லாம் லைட் ப்ரௌன் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காய சாம்பாருக்கு வதக்கிக்கணும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வோட தீயை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கங்க. இப்போ குறைச்ச தீயிலேயே இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காய சாம்பாருங்கிறதுனால புளி வந்து இந்த அளவுக்கு போதும். நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது தக்காளியும் சேர்த்துருக்கோம். இது கூட சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு தக்காளியை சேர்த்துடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மறுபடியுமே 3 to 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. பாருங்க, தேங்காய் விழுது சேர்த்து 4 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக ஹோட்டல் சாம்பார் போல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். இந்த நான் இப்போ கடைசியில் சேர்த்தேன் இல்லையா, அந்த சாம்பார் பொடியோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி தழையோட வாசனையெல்லாம் நல்லா சாம்பாரில் ஜம்முன்னு இறங்கிரும். நல்ல சூப்பராக சுவையான வெங்காயம் தேங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை பண்ண போகிறோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல சைஸ் பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கோட கலர் மாறாமல் இருக்கும். இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீல பீசஸாக கட் பண்ண முடியும்.
இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இந்த வடிகட்டியில் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிய விட்டுருங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடிகனமான கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிழங்கை 1 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு வந்து பெருங்காய பவுடர் சேர்க்கணும். நான் 5 நிமிஷம் கழித்து தான் சேர்க்க போகிறேன். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இடையில வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி அடுத்து மூடி எதுவும் போட வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இடையில அப்பப்போ குலுக்கி விட்டு உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் தொக்கு பண்ண போகிறோம். பொதுவாக வெண்டைக்காவை வச்சு சாம்பார், பச்சடி, பொரியல் இதெல்லாம் பண்ணுவோம். இந்த தொக்கு வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம், 3/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, இது கூட 6 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். மிதமான தீயில வச்சு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க. தீயை வந்து மிதமாக வச்சு வறுத்துக்கங்க. எல்லாமே வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. இப்போ எண்ணெயை விட்டுட்டு இந்த வறுத்த ஜாமான்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எண்ணெய் கூட 150 கிராம் வெண்டைக்காயை கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயை 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கங்க. அஞ்சு நிமிஷமா வதக்கி வெண்டைக்காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இதில் ஒரு 5 to 6 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வெண்டைக்காயுமே நல்ல கலர் மாதிரி வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டா தான் நமக்கு வெண்டைக்காயோட விடுவிழுப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். இப்போ இதை ஆற விட்டுறலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகாவோடு சேர்த்து வறுத்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு இது கூட வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரியே அரைச்சிட்டு வந்துடுங்க. மிக்சியை ஸ்பீடாக ஓட விடாமல் பல்ஸ் மோடில் போட்டு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கூடவே கறிவேப்பிலை. தாளிப்பை இந்த தொக்கில் சேர்த்துடலாம். இந்த தொக்கை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.